ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம 2024 கடைசி வாரத்தில் ரிலீஸ் ஆன தி ஸ்மைல் மேன் இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் வந்து நடித்து வெளியான 150வது படம் தான் இந்த படம். இந்த படம் வந்து இவர் ஹிட் அடிச்சுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இவர் வந்து இப்போ வந்து சமீப காலங்களில் வந்து கிரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர், ஹாரர் த்ரில்லர் இந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. அதுவும் ஹிட் ஆயிடுது. அதுபோல் இந்த படம் ஹிட் ஆகுமான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொடர் கொலைகள் ஸ்மைலிங்கோட கொலை பண்ணுறாங்க. ஸ்மைலிங்கோட கொலை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணிவிட்டு தன்னோட உதடை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கொலையாளியோட உதடை. அதுதான் ஸ்மைல் மேனு. அப்போ தொடர் கொலைகள் நடக்கிறதுனால அந்த ஆஃபீஸில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாரு. கண்டுபிடிச்சி கேட்டோடனே ஏற்கனவே இந்த கேஸை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கார். அவர்கிட்ட போய் நீங்கள் ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆஃபீஸர் யாருன்னா சரத்குமார். அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டு அவருக்கு வந்து ஒரு வருஷத்தில் தன் மைண்டில் இருக்கிற எல்லா மெமரியும் டெலிட் ஆகிரும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு கொலையாளியை கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவர் அந்த சரத்குமாரோட சேர்ந்துக்கிட்டு இந்த ஆஃபீஸர் வந்து அந்த கொலைகளை கண்டுபிடிச்சாங்களா, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய த்ரில்லான சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தினோட ஸ்டோரி. இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து ஆரம்பத்தில் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஃப்ளாஷ்பேக் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது இந்த படத்தினோட ஒரு மைனஸ். அப்புறம் இந்த படத்தில் வந்து அவர் ஒரு வருஷத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவார் அப்படின்னு சொல்கிறது, இவர் கடைசி வரலாம் அந்த ஒரு வருஷத்தில் மறக்கக்கூடிய சூழல். இவர் வந்து ஒரு சில சீன்கள் வந்து இருந்தாலும் கூட அது வந்து எவ்வளவு தூரம் அவங்களுக்கு அந்த கதை கெடுபட்டுச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் இந்த படத்தில் அந்த கலையரசன் வர சீன்கள் எல்லாமே ஓரளவுக்கு பார்த்து ரசிக்கும்படியாக எடுத்திருந்தாலும் கூட அது வந்து ஒரு இதுக்கெல்லாம் ஒரு கொலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சீன்கள் வந்து ஏற்படுத்துது. அப்புறம் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சரத்குமார் தான். தன்னோட நடிப்பு உண்மையிலே சிறப்பாகவும் திறமையாகவும் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு தெரியாமல் ஒரு கொலை பண்ணிவிட்டு அது ஏங்கிறது, அதுக்கு அந்த பக்கம் அந்த பெரிய ஆஃபீஸர்கிட்ட அவர் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது உண்மையிலே இந்த படம் வந்து பார்த்து ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக கொண்டு வந்தது காரணம் சரத்குமார் தான். சரத்குமார் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த கேரக்டரை போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் இந்த படம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் மேனன் அவர் வந்து இந்த படத்தில் பெரிய ஆஃபீஸராக வந்திருப்பார். அவரோட போர்ஷன் வரும்போது ஏப்பா இதுக்கெல்லாம் ஒரு கொலை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது. அதுவும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜாக வந்ததுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. திரைக்கதை வந்து சுவாரஸ்யப்படுத்தாமல் கொஞ்சம் பிளாட்டாக விட்டதுனால இந்த படம் வந்து கொஞ்சம் ஆவரேஜான படமாக தான் வந்துருச்சு. திரைக்கதையில் வந்து வேகம் நல்லா தான் படம் பார்க்குற நம்மளுக்கு ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி திரைக்கதை வேகம் கிடையாது. ஒவ்வொரு சீன்லேயும் போய் நம்ம சரத்குமார் என்ன பண்ணாருன்னா, கொலையாளியை நெருங்கி போயிடுவார். அவரை கண்டுபிடிக்கவும் முடியாது. அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சலிப்பு தட்டி வந்துடுது, அவ்வளோதான். ஒரு சில சீன்கள் வந்தாலும் நடிகர் நெப்போலியன், அது கைதி படத்தில் நடிச்சிருப்பார்ல, அவர் நடித்த சீன்கள் ஒரு சில சீன்கள் வந்தாலும் பார்த்து ரசிக்கும்படியாகவும் கொஞ்சம் பரபரப்பாகவும் இருக்கிறது, கொஞ்சம் ஆறுதலை ஏற்படுத்துது. இந்த படம் வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் ஸ்மைல் மேன். இந்த படத்துக்கு வந்து நம்ம 45 to 50 மார்க்குள்ளே கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒர்த்தான படம் தான் இது. இதை வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.